நம்ம உடம்புல இருக்கிற எக்ஸஸ் ஃபேட் வந்து வெறும் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை. அது வந்து நோய்களை உருவாக்கக்கூடிய அந்த பேஸ். எக்ஸஸ் ஃபேட் இருந்தால் நிறைய டிசீஸ் வர வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி மக்கள் பார்க்கறது இல்லை. அதை இந்த வெயிட் லாஸ்ல நம்ம வந்து காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன, காமனாக நம்ம விடுபடுற விஷயங்கள், சயின்டிஃபிக் அப்ரோச்சஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன? நம்மளோட ஹைட் அண்ட் வெயிட் ரெண்டுமே செக் பண்ணி நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கிறோமா அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஃபார்முலா. அது பல 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 ஆண்டுகளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதில் சீரியஸான லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஹைட்டும் வெயிட்டும் 2 பேருமே சேம். அப்புறம் அவங்க பாடி மாஸ் இண்டெக்ஸுங்கிறது வந்து சேம், அந்த வேல்யூ சேமாக தான் இருக்கும். இதை பற்றி தெரியாதவங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அது சிம்பிள் ஃபார்முலா தான். அப்போ 2 பேருமே சேம் வேல்யூ. ஆனால் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய அத்லட்டிக்காக இருப்பார், ஒரு பெரிய ஆத்லீட்டாக இருப்பார், நிறைய ரெக்கார்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாரு. இன்னொருத்தர் வந்து ரொம்ப அன்ஹெல்தி பர்சனாக இருப்பார். ஸோ பாடி மாஸ் இண்டெக்ஸ் படி பார்த்தா அவங்க 2 பேரும் சேம் வேல்யூ, பட் ஆனால் ரொம்ப ஹெல்த்தில் பார்த்தா டிஃப்ரென்சஸ் அதிகம். இந்த மாதிரி குளறுபடிகள் நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொன்னேன், நிறைய இருக்கு. இதுக்கு மாற்று என்னன்னா பாடி கம்போசிஷன் அனாலிசிஸ். அது வந்து நம்மளுக்கு அதுக்கான டெக்னாலஜி இருக்குது. ஆனால் வந்து அதை வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு அதை அப்ளை பண்ணக்கூடிய ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல பாடி வெயிட்டில் ஃபேட் மாஸ் எவ்வளோ, ஃபேட் ஃப்ரீ மாஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு தேவை பாடி கம்போசிஷன் டெஸ்ட். பாடி கம்போசிஷன் டெஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒருத்தவங்க பாடி வெயிட்டில் ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு அளவீடு செஞ்சு கொடுக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தரோட பாடி வெயிட் வந்து 80 கிலோஸ், அவருடைய பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வந்து எக்ஸசிவாக இருக்குது 40%. அப்படின்னா அவர் ஃபேட் மாஸ் வந்து 32 கிலோஸ், ஃபேட் ஃப்ரீ மாஸ் வந்து 48 கிலோஸ். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இவர் வந்து அவரோட ஏஜுக்கு அவர் எது சேஃபான ஹெல்தியான ஃபேட் பர்சன்டேஜ்னு பார்த்து ரியலிஸ்டிக்காக ஒரு டார்கெட் ஃபேட் பர்சன்டேஜை செலக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு 30% செலக்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் வந்து applying this formula. Target body weight equals fat free mass divided by 100% minus target fat percentage. அப்படின்னா அவரோட ஃபேட் ஃப்ரீ மாஸ் வந்து 48 கிலோஸ், டார்கெட் ஃபேட் பர்சன்டேஜ் வந்து 30, அப்போ அவரோட டார்கெட் பாடி வெயிட் வந்து 68.5. இப்போ அவரோட எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணணும்? ஒரிஜினல் பாடி வெயிட் மைனஸ் டார்கெட் பாடி வெயிட். ஸோ 11.5 kilograms ஆஃப் ஃபேட் லாஸ் இவர் பண்ணணும். கையோட கிராஸ் செக்ஷனை 2 டைப்ஸாக காமிச்சிருக்கேன். இந்த பக்கம் இருக்கிறது வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணவங்களோட கை, இந்த பக்கம் இருக்கிறது வந்து நான் எக்ஸசைஸ் பர்சன் வித் எக்ஸசிவ் ஃபேட், அவங்களோட கை. இந்த டிஃப்ரென்ஸ் கிளியராக தெரியும். இந்த போன் இங்கே திக்காக இருக்குது, இங்கே தின்னாக இருக்குது, இங்கே மசில் திக்காக இருக்குது, இங்கே மசில் தின்னாக இருக்குது, இங்கே தோல் கீழே இருக்க சப்கியூட்டேனியஸ் ஃபேட் வந்து இங்கே கம்மியாக இருக்குது, இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அமைப்பு வந்து கைகளில் மட்டும் இல்லை, இந்த எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கவங்களுக்கு வந்து எக்ஸஸ் ஃபேட் டெபாசிட் ஆச்சுன்னா அவங்க கைகளில் மட்டும் இல்லை, தைஸு, காஃபு, இந்த ஃபோராம் அங்கெல்லாம் கூட இந்த மாதிரி தான் அமைப்பு தான் அவங்களுக்கு வரும். அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு லூஸாக இருக்குது, இந்த ஃபேட்டை கம்மி பண்ணுறதுக்கு இங்கே பக்கத்தில் இருக்க அந்த மசில் ட்ரைனிங் கொடுத்து இதை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ஸ்பாட் ரிடக்ஷன். ஃபேட் லாஸ் அப்படி நடக்காது. டோட்டல் பாடி ஒர்க் அவுட் மூலமாக ஜெனரலைஸ்ட் ஃபேட் லாஸ் தான் நடக்கும். இந்த மெழுகை நம்ம எப்படி வேணால் கற்பனை பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸஸ் ஃபேட்டாக நினச்சிக்கலாம், இல்லைனா வந்து ஏதாவது நோயை நினச்சிக்கலாம். டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கேன்சர்ஸ், ஃப்ராக்சர்ஸ், அன்ஹெல்தி ஏஜிங், இந்த மாதிரி நிறைய. ஸோ இதை எப்படி வேணால் கற்பனை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து வராமல் தடுக்கிறதுக்கும் சரி, அது வந்ததுக்கப்புறம் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சரி, க்யூர் பண்ணுறதுக்கும் சரி, நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு ஃபேக்டர் தான் நமக்கு இருக்குது. அது வந்து நம்ம இந்த திரி வந்து வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட மசில்ஸ். இந்த மசில்ஸ் வந்து இப்போது நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா அது தானாக வேலை செய்யாது. அதுக்கு தேவை வந்து உணவு, ஆக்சிஜன், நல்ல தூக்கம், பாசிட்டிவ் எமோஷன்ஸ், பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸ், இதெல்லாம் இருந்தால் தான் அது நல்லா வேலை செய்யும். ஸோ இப்போ சொன்ன இந்த ரிசோர்ஸஸ், இந்த ஃபேக்டர்ஸ் மூலமாக தான் இந்த திரியை நம்ம எரிய வைக்க முடியும். அட் த சேம் டைம் இந்த மசில்ஸும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், டியூரபிளாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு தேவை ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். இது வந்து அவாய்டே பண்ண முடியாது. இது ஒரு ஜஸ்ட் சாம்பிள் தான். இதை முடிக்கிறப்ப என்னால் பேசவே முடியல. எனக்கு பிரீதிங் ஸ்ட்ரகிள் இருக்குது, ஹார்ட் ரேட் எலிவேட் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ ரெஸ்ட் எடுக்கிறேன். இப்போ நான் ஆக்சிஜன் உடம்புல போதா, இதுதான் எனக்கு வந்து ஃபேட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி அனரோபிக்ஸ் மூலமா
ஏரோபிக்ஸ் எஃபெக்ட் நம்ம வந்து டிரைவ் பண்ணோம். அது மூலமா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்.